2 Corinthians chapter 8 verses 9. For you know the grace of our Lord Jesus Christ, that though he was rich, yet for your sakes he became poor, that through his poverty you might be rich. Super. That through his poverty you might be rich. Very nice. In this promise word, this is not a ordinary word. Promise. First, you know the grace of our Lord and Savior Jesus Christ. Yes, we are living by our Jesus Christ grace. See the critical position days from the March up to this time, whole world fearing of this coronavirus. In Tamil Nadu, nowadays in our district, Tiruvallur district, Vellore, Chennai, very serious, the coronavirus. But God's grace, we are living safely. This is God's grace. For you also. சிலர் ஓடு 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 சில இடத்துல பார்த்துருக்கிறீங்களா, ஒன்று வாங்கினால் இன்னொன்று இலவசம். ஓடு, அது ரெண்டுத்தினுடைய விலையும் தான் அதில் போட்டு ஜனங்களை ஏமாத்துறது. அதில் வேற இன்னொன்று விடுவான் பார்த்தீங்களா, இந்த சலுகை இன்றைக்கு மட்டுமே, தலை தெறிக்க ஓடு, சரக்கு இருக்கிற வரை மட்டுமே இந்த சலுகை. தலை எல்லா காட்டி கூட பரவாயில்ல, முண்டை மட்டும் ஓடுது. வாங்கிடணும். ஒரு பான்ஸ் பவுடர் வாங்கினால் இன்னொரு பான்ஸ் பவுடர் இலவசம். 2 பான்ஸ் பவுடர் விலையை சேர்த்து ஒரே பான்ஸ் பவுடர் டப்பா மேல போட்டு அப்படி ஏமாத்துவான். எப்படியெல்லாம் பணத்தை ஏமாத்துறான் ஏழை எளிய மக்களை. அதுங்க பாவம் அப்பாவி ஜனங்க ஓடுது. நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க இலவசமா எதை கொடுத்தாலும் வாங்கி, ஒரு பாம்பை கூட பிடிச்சி கொடுங்க இலவசமா வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு பாம்பு வாங்கினால் இன்னொரு பாம்பு இலவசம் ஓடிடுவாங்க. அதுக்கும் என்னமோ அங்க மொத்தம் கொடுக்குறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதை வாங்கினா இன்னொன்று இலவசம். என்ன? பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாத்துக்குமே பூமியில் இருக்குது. கோபத்தை வாங்கினால் ரத்த கொதிப்பு இலவசம். சண்டையை வாங்கினால் மண்டை உடைவது இலவசம். ஒருத்தருக்கு விரோதமா கோல் சொன்னால் உங்களுக்கு மன அமைதி கெடுவது இலவசம். கரெக்டா? ஆமா. ஒருவனை இலவசமாய் அடித்தால் நீயும் இலவசமா அடி வாங்குவாய். எல்லாம் இலவசம். ஆமா. எரிச்சலை வாங்கினால் அல்சர் இலவசம். அப்படி போட்டோம். அதே போல அன்பை வாங்கினால் சந்தோஷம் இலவசம். பரிசுத்தத்தை வாங்கினால் பரலோகம் இலவசம். நீதியை வாங்கினால் மன மகிழ்ச்சி இலவசம். எளிமையை வாங்கினால் மன திருப்தி இலவசம். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப நல்ல இலவசத்தை வாங்கு, கெட்ட இலவசம் நம்மளுக்கு வேணாம். வாட்ட சாட்டமா என்னமோ ஓடுவாரு, அடி வாங்கின்னு ஓடியாருவாரு. வீட்டு வாசல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு எடுத்த உடனே 80 வைப்பாரு. ஆக்சிடென்ட் ஆகி தூக்கின்னு வருவாங்க. தெருவில் தான் போய் நிறுத்தி மெதுவா ஜனங்க வராங்களா போறாங்களா பார்த்துக்கின்னு ஸ்டார்ட் பண்ணி மெதுவா போயான். வீட்டில இருந்தே இவர் ஓடணுமா. புது மோட்டார் சைக்கிள் வாங்கிட்டாராம். அது எல்லாரும் பார்க்கணுமா. என்ன பண்ணாரு, வீட்டு வராண்டாவில் இருந்த வச்சாரு, ஸ்டார்ட் பண்ணாரு. எதிரில் வர்றவங்க திரும்புறப்ப வர்றவங்க யாரும் கவனிக்கல. வீட்டுல இருந்து வெளியே போய் அப்படி திரும்பினாரு, பல்ட்டி அடிச்சு ஊந்தார். இத்தனைக்கு யாருமே வந்து மோதல, அவனே பிரேக் போட்டு அவனே பல்ட்டி அடிச்சு அவனே ஊந்தான். அப்படியெல்லாம் இருக்குது. அதனால நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா மாறணும். அல்லேலூயா சொல்லுங்களா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.